எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான சினிமா நடிகருமான கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல் ரஜினிகாந்த் தான் நம்பர் 1. அவர் சினிமா நடிக்கிற வரைக்கும் அவர் தான் நம்பர் 1. அவரை யாருமே அடிச்சுக்கிற முடியாது. இவர் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி தளபதி விஜய் 2026 அவர் சிஎம் ஆவாரா? தமிழகம் வெற்றி கழகம் அந்த கோட்டையை பிடிப்பார்களாம். அதுதான் தலைப்பு. சரி, இப்போ இவருடைய லக்னம் கடக லக்னம், ராசியும் கடக ராசி. லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய், 5ல் ராகு, 8ல் குரு, 11ல் சுக்கிரன் கேது, 12ல் சூரியன் புதன் சனி. குரு 8ல் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த விதிப்படி, அந்த சுபத்துவ பாவத்துவ விதிப்படி இவர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கணும். ஆனால் இவர் பிறந்ததிலிருந்தே அந்த சென்னையில் தான் இருக்கிறார். சினிமா நடிக்கிறதுக்கு மட்டும் அப்பப்போ வெளிநாடு போயிட்டு வர்றார், வெளி மாநிலம் போயிட்டு வர்றார். சரி, ஏன் அவர் இது வரைக்கும் வெளிநாடு போகலை? எப்பயுமே ஒரு விதி இருக்குது. அதாவது சரராசிகளில் இருக்கிற கிரகம் தசை நடத்தினால் அவர் கண்டிப்பாக வெளிமாநிலம் வெளிநாடு போவார். இப்போ இவருக்கு முதல்ல நடந்தது சனி தசை, அது உபயராசியில் இருக்குது. அடுத்து புதன் தசை உபயராசியில் இருக்குது. அடுத்து கேது தசை சிரராசியில் இருக்குது. அடுத்து சுக்கிர தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் சிரராசியில் இருக்குது. அதுக்கடுத்து வர்ற தசை சூரிய தசை, அதுவும் உபயராசியில் இருக்குது. அதனால் சூரிய தசை 68 வயசு வரைக்குமே இவர் வெளிநாடில் நிரந்தரமாக வெளி மாநிலத்தில் இருக்க முடியாது. அதனால தான் பிறந்ததிலிருந்து இங்கே இருக்கிறார். சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்கள் ஜாதகத்தில் லக்கணத்தையும் 3ஆம் இடத்தையும், 3ஆம் இடங்கிறது புகழை குறிக்குது, லக்கணத்தையும் 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சரி, இது வரைக்கும் அரசனாக இருந்து ஜொலிச்சவங்களை பாருங்கள். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாட்டை ஆண்ட ஜெயலலிதா அம்மா சரி, இடையில எடப்பாடி 4 வருஷம் ஆண்டார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாமே பாருங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு சந்திரன் இங்கே, சூரியன் இங்கே. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் இங்கே சந்திரன் இங்கே, சூரியன் இங்கே. எடப்பாடிக்கு இப்படி இல்லை, வேறு மாதிரி இருக்கும். அவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார், பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்கார். ஸ்டாலினும் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு சூரியன் இங்கே இருக்கும், நவமி தேதியில் பிறந்திருப்பார், சந்திரன் இங்கே இருக்கும். இதுவும் தங்களுக்குள்ள கேந்திரங்கள் ஆயிடுச்சா? ஜெயலலிதா அம்மாவுக்கும் பாருங்கள், லக்னத்தை லக்னாதிபதியே தொடர்பு கொள்வார், ராசி அதிபதியே தொடர்பு கொள்வார். குரு அவங்களுக்கு மிதுன லக்னம், குரு இங்கே இருப்பார். அப்போ 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார், அவர் லக்னத்தை தொடர்பு கொள்வார். இப்போ இவருக்கு அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் இதில் அதிகமாக எந்த கிரகம் வலுத்திருக்கு அதுதான் ஒரு ஜாதகருக்கு தொழிலோ ஆகவோ வேலையாகவோ அமையும். இவருக்கு இங்கே குரு பார்வையில் சூரியன் புதன் சனி இருக்கார். சனிக்கு இது நட்பு வீடு, சூரியனுக்கு இது நட்பு வீடு, புதனுக்கு இது ஆட்சி வீடு. அப்போ இந்த 3 கிரகங்கள் தான் சுபத்துவம். இதில் புதன் தான் இவருக்கு அதிக சுபத்துவம். அதுதான் ஸ்தான பலத்தோடு இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. அந்த புதன் தான் நடிப்பை காட்டுறவர். அடுத்து அழகுக்கு, இசைக்கு, பாட்டு பாடுறதுக்கு, நடனம் ஆடுறதுக்கு சுக்கிரன் தான் காரகர்.
அவர் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு அசுபராக இருந்தாலும் அவர் 4-11ன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆதிபத்தியம் கொண்ட வீடுங்கிறதுனால அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால இந்த சுக்கிர திசையும் அவருக்கு நல்லா இருக்கும். எப்பயுமே கேது கூட சேர்ந்திருந்தால் வளர்க்கும். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவத்தை வளர்த்து தருவார் கேது. இப்போ சுக்கிரன் என்ன, சுகபோக வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, லக்ஸரியான மனை, வீடு, வண்டி, வாகனம். இன்றைக்கி ஒரு படத்துக்கே ஒரு 200 கோடி வாங்குறார். அதுக்கு காரணமே சுக்கிர தசை தான் அவருக்கு ஓடுது. மேபி இவருக்கு சுக்கிர தசை, சுக்கிர புத்தி சில, ஏன்னா இந்த கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக 11ஆம் இடம் வருவார். 11க்குரிய சுக்கிரன் 11லேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் சுக்கிர தசை, சுக்கிர புத்தியில் ஏதாவது சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நமக்கு தெரியல. நீ பின்னாடியெல்லாம் போய் பார்த்தா தெரிய ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்தால் அப்பா மகனுக்கு ஆகாது. அதனால தான் இவருக்கு 2 வயசு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா இது அஷ்டமாதிபதி சனி, 8க்குரியவன் 12லேருந்து அவருக்கு தசை நடத்தினால அவருடைய இளைய தந்தை மரணமாயிட்டார் 2 வயசுலேயே. சரிங்களா? இப்போ அப்பாவோட அண்டர்ஸ்டாண்டிங் அவர் நல்லபடியாக வச்சுருக்காரு. ஏன்னா குரு பார்க்குறாரு சூரியனை. அப்போ குரு பார்த்துட்டாலே சூரியனை, அப்போ சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ தந்தையால், அரசால், அரசியலால் லாபம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். சரி, இவருக்கு இளமையில் சனி தசை போயிடுச்சு. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு நல்லாயிருக்கும். 4 தாயார், கல்வி, மனை, வீடு, வண்டி நல்லா இருக்கும். 8 ஆயில் பலமாக இருக்கும். ஆயில் காரகனை வேறு பார்க்குறார். லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இங்கே சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். இங்கே லக்ன ராசியோட செவ்வாய் சேர்ந்து கெடுக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. என்ன, இவர் திரியோதசியில் பிறந்திருக்கார். அமாவாசையிலிருந்து 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதி தாண்டு நாளத்து சூரியனுடைய அந்த ஒளி வட்டம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கிட்டத்தட்ட இவர் அமாவாசையை தாண்டி 3ஆம் நாள் தான் பிறந்திருக்கார். இந்த சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இல்லை ஒன்று. சரி, இப்போ இவருக்கு பாருங்கள், சனி தசை 18 வயசு வரைக்கும், புதன் தசை 35 வயசு வரைக்கும், கேது 42 வயசு வரைக்கும், சுக்கிரன் 62 வயசு வரைக்கும் தான் இருக்குது. இப்போ சுக்கிர தசை தான் நடப்பில் அவருக்கு இருக்குது. சுக்கிர தசை ராகு புத்தி நடக்குது. 24/4/2023 24/4/2026 வரைக்கும் சுக்கிர தசை ராகு புத்தி நடக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இவருக்கு சுக்கிர தசை குரு புத்தி நடக்கும். இந்த சுக்கிரனை ஏற்கனவே ராகு பார்க்குறாரு. அப்போ 50% இந்த ராகு புத்தியில் இவருக்கு பலனை கொடுக்கணும். 2வது, வீடு கொடுத்த செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டார். நீசம் அடைஞ்சாலும் வீடு கொடுத்தவன ஆட்சிங்கிற பட்சத்தில் நம்ம நீச பங்கம் செவ்வாய் அடைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். சரி, இவருக்கு இப்போ 3ஆம் இடத்தோட குரு தொடர்புகளில் இப்போ எப்படி சார் இவ்வளவு புகழ் வந்தது அப்படின்னா, 3க்குரியவன் ஆட்சி பலத்தோட குரு பார்வையில் இருக்கிறார். உரியவனை குரு பார்க்குறார். அதனால தான் இவ்வளவு புகழ் இவருக்கு வந்தது. சரி, இப்போ சுக்கிர தசை குரு புத்தி. பெரும்பாலும் நான் நிறையா சொல்லியிருக்கிறேன், சுக்கிர தசை குரு புத்தி நல்லா இருக்காது, குரு தசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது. ஏன்னா 2 பேரும் வேறு அணியை சார்ந்தவங்க. சரிங்களா? குரு ஒரு அணி, சுக்கிர ஒரு அணி. அதனால் இந்த சுக்கிரனும் சுக்கிர தசை குரு புத்தி, குரு தசை சுக்கிர புத்தி பெரும்பாலும் நல்லா இருக்காது யாருக்கும். பட் அவர் அந்த கண்டிஷனில் இல்லை. சரிங்களா? ஆனால் இவருக்கு அதீத சுபத்துவம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்களா, முதல் சுபத்துவம் புதன், 2வது சுபத்துவம் சூரியன். அப்போ 2ஆம் நிலையான சூரியன் தான் இவருக்கு நன்மை செய்வார். ஏன்னா இவருக்கு தசாபுத்திகள் எல்லாமே 62 வயசு வரைக்கும் லக்ன அசுரர்களுடைய தசை தான் வருது. இவருக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இப்படி வந்திருந்திருந்தால் இவர் இன்னும் அமோகமாக இருந்திருப்பார்.
ஏன் இப்போ சனி தசை இவருக்கு சுத்தமாக ஆகாது, ஆனால் குரு பார்வையில் இருக்கார். புதனும் வந்து இவருக்கு 3-12, அப்போ 3-12 25% மறைவு ஸ்தானம், அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார். கேது பெரும்பாலும் வந்து குரு அணி லக்கணங்களுக்கு நல்லது செய்வார். அதுக்கப்புறம் சுக்கிரன் அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார், 4-11க்குரியவன்கிறதுனால. அப்போ வரிசையாக இவருக்கு கிரகங்களினுடைய ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலாயன சேஷ்டபலம்ங்கிற 6 சட்பலத்தை வச்சு இவர் இயங்கிட்டார் இது வரைக்கும். சரி, இப்போ இந்த எலெக்ஷனில் சுக்கிரதசை குரு புத்தி நடக்கும். அப்போ இவர் ஜெயிச்சிருவாரானா கேள்விக்குறி. ஏன்னா இவர் கடந்த 3 வருஷமாக தான் இந்த 10th +2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்தவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸோடு சேர்த்து பெரிய பார்ட்டியெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு மகத்தான மனிதர், அவர் பாருங்கள், முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு மெம்பராக இருந்தார். அப்போ அந்த காலத்திலேயே அண்ணா பேச போகும்போது இவர் எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிறவரா அப்படின்னு தான் கேட்பாங்க. இவர் முதலமைச்சர் வேட்பாளராங்கிறதே மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்து மக்கள் எல்லாமே படிக்காத மக்கள் அதிகமாக இருந்த காலம். இப்போ தான் மெல்ல 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 பெண்கள் வந்து வீட்டை விட்டு நகர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அண்ணா ஜெயிச்சதுக்கும் காரணமாக எம்ஜிஆர் தான் இருந்திருக்கிறார். கலைஞர் கருணாநிதியை அடுத்த 2 பேரை கிராஸ் பண்ணி அவரை முன்னுக்கு கொண்டு வந்து அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவரையும் ஜெயிக்க வச்சவர் எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றி 72 தான் என்னமோ வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 1972. அப்போ பாராளுமன்றத்தில் திண்டுக்கல் தொகுதி எம்பி இறந்ததுனால ரீஎலெக்ஷன் வருது. அதில் அவர் ஒருத்தரை நிற்க வைக்கிறாரு, சின்னப்பா தேவர் நினைக்கிறேன். அதில் அமோகமாக ஜெயிச்சு ஒரு எம்பி சீட்டை வாங்குகிறார். அதுக்கப்புறம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு 35% வாக்குகள் தான் வாங்கியிருப்பார். இருந்தாலும் அப்போ காங்கிரஸ் பலமாக இருந்தது, டிஎம்கே பலமாக இருந்தது. அதனால் இவருடைய வாக்கு சதவீதம் 35% போதுமானதாக இருந்தது. அதனால் அவர் இருக்கிற வரைக்குமே அவர் பாருங்கள், அவர் நடிச்சுக்கிட்டே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். சிஎம்க்கு அடுத்த பொருளாளர் போஸ்ட் வரைக்குமே அவர் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியலில் அவர் ஜொலித்தவர். ஆனால் இவர் அப்படி இல்லை, டைரெக்டாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எந்த கட்சி கூடயும் அவர் சேரலை. ஆனால் நிறைய கட்சிகள் அவரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் போகலை. இப்போ ஏன் வராரு அப்படின்னா, ஒரு நல்ல தலைமை இல்லையே. அதாவது கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இல்லையே. ரஜினிகாந்தும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவரும் விலகிட்டாரே, நம்ம ஆரம்பித்தா என்ன? சீமானும் 15 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு, அவரும் ஜெயிக்க முடியல. அப்போ நம்ம வந்தால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். பாராளுமன்றம் 2024 வேண்டாம், 26 நம்ம இறங்குவோம் அப்படின்னு இறங்கியிருக்கார். 24 வந்து அவர் இறங்கினாலுமே வெற்றி அடைய முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு அஷ்டமச்சனி அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அஷ்டமச்சனியெல்லாம் விலகிருச்சு. சரி, ஏன்னா இப்போ இந்த சூரிய தசை இப்போ இவருக்கு நடந்ததுன்னா இவர் கண்டிப்பாக சீமா ஆவார். ஏன்னா சிம்மாதிபதியை குரு பார்க்க, சிம்ம மனையையும் குரு பார்க்க, இங்கே சூரியன் நவாம்சத்தில் 100% மார்க்கு கொடுக்கக்கூடிய தனுசு மனையில் வேற இருக்கிறார். அதே மாதிரி 80 மார்க் கொடுக்கக்கூடிய புதன் மீன மனையில் இருக்கிறார். அதனால தான் இது அவருக்கு தொழிலாக அமைஞ்சு பல கோடிகள் சம்பாதிச்சிருக்கிறார். அப்போ இதுலேயும் அவர் பெரிய சூரியன் எதை தருவார்? அரசியல்வாதியாக்குவார் சூரிய தசையில். அப்போ இவருக்கு இந்த வருஷம் இவர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து, நமக்கு இந்த வட்டம் கிடையாதப்பா, நம்ம டிஎம்கேல கண்டிப்பாக சேர மாட்டார்.
ஏன்னா டிஎம்கே தான் அவருக்கு முதல் எதிரியாக தெரியுது. ஏன்னா மக்களும் அந்த ஆட்சியை நிறைய பேர் வெறுக்கிறாங்க. அதனால் இவர் ஏடிஎம்கேயில் போய் சேர்ந்தால் அங்கே ஏற்கனவே மத்திய அரசு பிஜேபி அவங்களோட கூட்டு சேர்ந்து போட்டியிட போகிறாங்க. அப்போ இவரும் சேர்ந்தால் குறைஞ்சபட்சம் இவருக்கு 15% வாக்கு இருக்குது. 40 சீட்டோ 50 சீட்டு எத்தனை சீட்டு கிடைச்சாலும் அதை வாங்கிட்டு ஜெயித்ததுக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்து எனக்கு கொடுங்க அப்படின்னு போயிட்டா இவர் நினைக்கிற திமுகவும் தோற்றுரும், அண்ணாடிஎம்கே ஜெயிச்சிடும். ஏன்னா கடந்த எலெக்ஷனில் 2021 ஏடிஎம்கே 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க தோத்தாங்க. கிட்டத்தட்ட 75 சீட்டு ஜெயித்தாங்க. 25 அங்கிட்டு ஒரு 12 37-38 சீட்டு அவங்களுக்கு இருந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. அதுலேயும் தினகரனால் ஒரு 10-15 தொகுதி அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அவர் விலகினதுனால. அதுக்கப்புறம் இவங்களே 15-20 இடங்களில் 1000 ஓட்டுகளில் தான் தோற்றுருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா பிஜேபி ஏடிஎம்கே கூட இவர் சேர்ந்தால் அங்கே பாமகங்கிற ஒரு கட்சியும் இருக்குது, கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ இவங்க மெஜாரிட்டியாக கண்டிப்பாக திமுகவை தோற்று ஏடிஎம்கே ஆட்சி கைப்பற்றும். அப்போ ஏடிஎம்கே சொல்கிறது தான் மற்ற கட்சிகள்லாம் கேட்கணும். அப்படி போயிட்டாருன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 80% இடங்களை அவர் கைப்பற்றுவார். இவர் நிற்கிற தொகுதியிலையும் ஜெயிப்பார். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 15% ஓட்டை மட்டும் வாங்கிட்டு ஓட்டை பிரித்து வேறு யாருக்காவது வெற்றி கடியை பறிக்கிறதுக்கு தான் இருப்பாரே ஒழிய கண்டிப்பாக இவர் தனிச்சு இருந்தால் அது டிஎம்கேக்கு தான் லாபம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் மற்றவங்க முஸ்லீம் ஓட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டா அப்போ முஸ்லீம்கள் வாக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்கு டிஎம்கேக்கு குறையும். ஏற்கனவே பாமக கூட இருக்கிறதுனால வன்னியர்கள் ஓட்டு அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி வரும். இவருக்கு ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கும். அப்படியே இருந்து ஒரு 10 வருஷம் இப்படியே நம்ம இருப்போம். சூரிய தசை வந்ததுக்கு பிறகு நான் தான் முன்னணி, ஏன் கூட கட்சியில் சேர்றவங்க வாங்க, இல்லைன்னா நான் தனிச்சையே போட்டிடுறேன்னு அவர் போட்டிட்டாலுமே கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். ஏன்னா இங்கே சிம்மமனையையும் குரு பார்க்குறதுனால அவருக்கு சூரிய தசை நடக்கிறதுனால அநேகமாக 2036 2வது மாதமே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படிலாம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக இவருக்கு சந்திர தசை செவ்வாய் தசை இந்த 10 ஒரு 17 வருஷம் இவர் வெளிநாட்டில் தான் இருப்பாருங்க. சரி, அன்றைக்கி கரூரில் அவர் பேச வர்ற அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் பலியாயிட்டாங்க. அது எப்படி பலியாச்சு, யார் திட்டம் போட்டாங்க, எப்படி கூட்ட நெரிசல் வந்தது, அவர் லேட்டாக வந்ததுனாலயா இல்லை யாராவது சதி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு அன்னைக்கு நாள் சரியில்லை. அன்றைக்கி 27/9/2025 தான் இந்த கோச்சார நிலை. இவருக்கு என்ன நடக்குது, முதல்ல இவருக்கு லக்னாதிபதி நீசமாயிட்டார். அன்றைக்கி அனுச நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. கோச்சாரத்தில் லக்னாதிபதி நீசமாகக்கூடாது. நீசமானால் அன்றைக்கி பார்த்துருக்கணும். அன்றைக்கி அவர் கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம். அந்த சனி ஞாயிறு விட்டுட்டு அடுத்த சனி ஞாயிறுக்கு போயிருக்கலாம். சரி, அது அவருக்கு தெரியாது. ஏன்னா ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கணும். ஒரு நல்ல ஜோதிடரை எப்பயுமே பக்கத்தில் வச்சுருக்கணும். ஜெயலலிதா அம்மா அவங்களாம் வச்சுருந்தாங்க. அவர் டெல்லியில் இருக்கார், ஐயர் அவர். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே அவருக்கு லக்னாதிபதி நீசமாயிட்டார். 2வது தசை நடத்துகிற சுக்கிரன் ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு ராகு புத்தி, சூரியன் அந்தரம் அன்னைக்கு தேதியில் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரதசை, ராகு புத்தி, சூரிய அந்தரம். அப்போ இந்த ராகுவும் சூரியனும் பார்த்திங்கன்னா சஷ்டாஸ்தாசமாக வருவாங்க. ராகுலேருந்து என்னென்னா சூரியன் 8ல் இருப்பார், சூரியன்லேருந்து என்னென்னா ராகு 6ல் இருப்பார். அதனால் அன்றைக்கி அவருக்கு நிலைமை சரியில்லாத நாள். அதனால் அத்தனை பேர் இறந்தாங்க.
நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன். வணக்கம்.